தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. Tamil Nadu, all 234 assembly constituencies will go for poll on 23rd of April and the counting shall be 4th of May 2026. தமிழ்நாட்டில் வரும் 30ஆம் தேதி தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல். வேட்புமனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 6 கடைசி நாள் என்றும் ஏப்ரல் 9ஆம் தேதிக்குள் திரும்ப பெறலாம் என்றும் அறிவிப்பு. 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதியை அறிவித்தார் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். 5 மாநிலங்களிலும் மே 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் என அறிவிப்பு. புதுச்சேரியில் நாளையே தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல். ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிப்பு. கேரளாவில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல். நாளை முதல் 23ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. கடந்த முறை 8 கட்டங்களாக நடத்தப்பட்ட நிலையில் இம்முறை 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு. அசாம் மாநிலத்தில் கடந்த முறை 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் இந்த முறை ஒரே கட்டமாக தேர்தல். ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறுகிறது வாக்குப்பதிவு. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் மொத்தம் 17 கோடியே 40 லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 5 மாநிலங்களிலும் மொத்தம் 824 தொகுதிகளில் நடைபெற இருக்கும் வாக்குப்பதிவு. ஐந்து மாநில தேர்தலில் 25 லட்சம் பேர் பணியாற்ற உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் தகவல். வேட்பாளர்கள் குறித்த விவரங்களை செயலி மூலம் வாக்காளர்கள் அறிந்து கொள்ள வசதி. வரும் தேர்தலில் தமிழ்நாட்டில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் எண்ணிக்கை 5 கோடியே 67 லட்சம். முதல் முறை வாக்காளர்கள் 12,51,000 பேர் உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 20 முதல் 29 வயதுக்குள் 1 கோடி 5 லட்சம் வாக்காளர்கள். 100 வயதுக்கும் மேற்பட்ட 2,530 வாக்காளர்கள் இருப்பதாக தகவல். தமிழ்நாட்டில் சராசரியாக 756 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி வீதம். மொத்தம் 75,032 வாக்குச்சாவடிகள். 100% வாக்குச்சாவடிகளும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்படும் என அறிவிப்பு. தேனி மாவட்டம் அரசநாடு அருகே வெள்ளிமலை மலைப்பகுதியில் 5 பேருக்காக அமையும் வாக்குச்சாவடி. மலைப்பகுதியில் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய இடத்தில் வாக்குச்சாவடி அமைக்க இருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் தகவல். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் ஆயுட்காலம் மே 10ஆம் தேதி முடிவடையும். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவிப்பு. To give you an overview, the end of term, Tamil Nadu 10th of May. இன்னும் 39 நாட்களில் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல். தமிழ்நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்தது தேர்தல் நடத்தை விதிகள். ஐந்து மாநிலங்களுக்கு தேர்தல் தேதி தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. Tamil Nadu, all 234 assembly constituencies will go for poll on 23rd of April and the counting shall be 4th of May 2026. தமிழ்நாட்டில் வரும் 30ஆம் தேதி தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல். வேட்புமனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 6 கடைசி நாள் என்றும் ஏப்ரல் 9ஆம் தேதிக்குள் திரும்ப பெறலாம் என்றும் அறிவிப்பு. 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதியை அறிவித்தார் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். 5 மாநிலங்களிலும் மே 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் என அறிவிப்பு.
புதுச்சேரியில் நாளையே தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல். ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிப்பு. கேரளாவில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல். நாளை முதல் 23ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. கடந்த முறை 8 கட்டங்களாக நடத்தப்பட்ட நிலையில் இம்முறை 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு. அசாம் மாநிலத்தில் கடந்த முறை 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் இந்த முறை ஒரே கட்டமாக தேர்தல். ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறுகிறது வாக்குப்பதிவு. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் மொத்தம் 17 கோடியே 40 லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 5 மாநிலங்களிலும் மொத்தம் 824 தொகுதிகளில் நடைபெற இருக்கும் வாக்குப்பதிவு. ஐந்து மாநில தேர்தலில் 25 லட்சம் பேர் பணியாற்ற உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் தகவல். வேட்பாளர்கள் குறித்த விவரங்களை செயலி மூலம் வாக்காளர்கள் அறிந்து கொள்ள வசதி. வரும் தேர்தலில் தமிழ்நாட்டில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் எண்ணிக்கை 5 கோடியே 67 லட்சம். முதல் முறை வாக்காளர்கள் 12,51,000 பேர் உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 20 முதல் 29 வயதுக்குள் 1 கோடி 5 லட்சம் வாக்காளர்கள், 100 வயதுக்கும் மேற்பட்ட 2530 வாக்காளர்கள் இருப்பதாக தகவல். தமிழ்நாட்டில் சராசரியாக 756 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி வீதம், மொத்தம் 75,032 வாக்குச்சாவடிகள். 100% வாக்குச்சாவடிகளும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்படும் என அறிவிப்பு. தேனி மாவட்டம் அரசநாடு அருகே வெள்ளிமலை மலைப்பகுதியில் 5 பேருக்காக அமையும் வாக்குச்சாவடி. மலைப்பகுதியில் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய இடத்தில் வாக்குச்சாவடி அமைக்க இருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் தகவல். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் ஆயுட்காலம் மே 10ஆம் தேதி முடிவடையும். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவிப்பு. To give you an overview, the end of term, Tamil Nadu 10th of May. இன்னும் 39 நாட்களில் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல். தமிழ்நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்தது தேர்தல் நடத்தை விதிகள். 5 மாநிலங்களுக்கு தேர்தல் தேதி